Students, welcome to Easy Maths. நம்ம 10th Maths ல exercise 1.5 ல 8 sum பார்க்க போறோம். Consider the functions f of x, g of x, h of x as given below so that f of g, அதாவது இது காம்பனன்ட் சொல்லுவாங்க. f of component g, component h, f component g, component h in each case னு கொடுத்திருக்காங்க. f of x, g of x, h of x கொடுத்திருக்காங்க. நம்ம இது ரெண்டையும் ஈக்குவலானு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதலாம். இதை என்ன மாதிரி எழுதணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கதை எழுதிக்கோமா, கொஸ்டினில் கொடுத்துருக்கத எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சைடாக இருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கத எழுதிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் காம்போனன்ட் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போனன்ட் ஜி கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதணும்னா f எழுதிட்டு g of x இந்த மாதிரி எழுதிக்கணும். நீ f of g of x க்கு நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 3x + 1, அத எழுதிக்கலாம். 3x + 1 எழுதிக்கலாமா? g of x. இனி f of x என்னது நமக்கு x - 1. நமக்கு x இருக்க இடத்துல என்ன இருக்கு? 3x + 1. அப்போ எழுதிக்கோங்க, x இருக்க இடத்துல என்ன இருக்கு? 3x + 1 - 1 ரெண்டையும் +1 -1 கட் பண்ணிக்கலாம். 3x. அப்போ f காம்போனன்ட் g என்ன? 3x. அடுத்து f of g காம்போனன்ட் h கண்டுபிடிக்கலாம். f of g காம்போனன்ட் h. இதை நம்ம எப்படி எழுதணும்? f of g எழுதிட்டு h of x னு எழுதிக்கலாம். h of x னு எழுதிக்கலாம். இப்போ f of g க்கு வேல்யூ நமக்கு தெரியும் 3x. நம்ம முதல்ல h of x எழுதிக்கணும். h of x க்கு வேல்யூ நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. என்னது? x². இனி என்னன்னா f of g வந்து நமக்கு என்னது? 3x. இப்போ இதை வந்து நம்ம f of x ன்னு தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ f of x 3x². அப்போ x இருக்கிறதுல நமக்கு x² வரும். இப்போ 3x². இது வந்து 1, அதாவது லெஃப்ட் சைடில் நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்து ரைட் சைடில் கண்டுபிடிக்கணும். ரைட் சைடில் என்ன இருக்கு? f காம்போனன்ட் g காம்போனன்ட் h இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் சைடு எழுதிக்கலாம். ரைட் சைடு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத எழுதிக்கலாம். g of, அதை நம்ம எப்படி எழுதணும்? h of x னு எழுதிக்கணும். பிராக்கெட்டில் இருக்கிறத h of x னு எழுதிக்கலாம். இனி g of h of x க்கு வேல்யூ நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க x². இனி g of x க்கு வேல்யூ என்ன? 3x + 1. நமக்கு x இருக்க இடத்துல x² இருக்கு. அப்ப 3 x இருக்க இடத்துல x² + 1. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? g of h of x கண்டுபிடிச்சாச்சு. இனி அது கூட என்ன போடணும்? f காம்போனன்ட் g of காம்போனன்ட் h கண்டுபிடிக்கணும். இது நமக்கு என்னன்னா f of x அந்த மாதிரி வரும். நமக்கு g of h, f of x இதை எப்படி எழுதலாம்னா f of x g of h னு எழுதிக்கலாம். எப்படி எழுதணும்? இந்த f of x னு எழுதிக்கலாம். f of x க்கு வேல்யூ என்ன? x - 1. அப்போ என்ன எழுதிக்கணும்? f of x g of x. அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்? f of x g of h. அது x க்கு வேல்யூ தான் நம்ம என்ன எழுத போறோம்னா g of h. g of h க்கு வேல்யூ என்ன? 3x² + 1 இப்படி எழுதிக்கணும். அடுத்து என்னன்னா நமக்கு f of x क्वेश्चनல கொடுத்திருக்காங்க x - 1. அப்ப x இருக்க இடத்துல நமக்கு 3x² + 1 இருக்கு. அப்ப x - 1னா x இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3x² + 1 - 1. இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 3x². இது என்னது? ரைட் சைடில் உள்ளது. நம்ம இப்போ இக்குவேஷன் 1 and 2ல பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? இக்குவேஷன் 1 and 2 நம்ம இது பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு நமக்கு என்ன வந்திருக்கு? ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கத ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதை எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் உள்ளதை செய்வோம். எழுதிக்கோங்க f காம்போனன்ட் g காம்போனன்ட் h. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து f இதை ஃபர்ஸ்ட்டில் எழுதிக்கலாம். f of g of x னு எடுத்து எழுதிக்கோங்க. f of g of x க்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2x. f of x என்னது? x². அப்ப x இருக்கிறது நமக்கு என்ன இருக்கு? 2x. நம்ம ஆனா the whole square வரும். ஏன்னா x இருக்க இடத்துல நமக்கு x இருக்க இடத்துல என்ன இருக்கு? 2x. அப்ப 2 க்கு தனியா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 2 2 2 4
4x². இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து f of g of என்ன வரும், h of xன்னு வரும். h of xன்னு வரும். இப்போ இதில் நமக்கு வந்து என்ன இருக்குது, f of g h of xன்னு இருக்குது அப்படி தானே. இப்போ இதில் of g h of x நமக்கு இதில் வந்து h of x நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, x+4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of g போட்டுக்கோங்க. h of x என்னது, x+4. இனி இதை வந்து நம்ம f of x, அதாவது இதை வந்து நம்ம f of x தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ f of x 4x². x இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, x+4. அப்போ 4 into x+4 the whole square. x+4 the whole square. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ரைட் சைடில் உள்ளதை நம்ம கண்டுபிடிப்போம். ரைட் சைடு என்னது, f காம்போனன்ட் g காம்போனன்ட் h. ஃபர்ஸ்ட் நம்ம g of h கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி எழுதலாம், g of h of xன்னு எடுத்து எழுதிக்கலாம். g of h of xக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x+4. h of xக்கு x+4. இனி இது எப்படி இருக்குது, g of x மெத்தடில் இருக்குது. g of xக்கு என்னது 2x. இப்போ x இருக்க இடத்துல 2x, x இருக்க இடத்துல என்ன இருக்குது, x+4. இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், f of g of h. இனி f of g of h வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 2x+4. இதில் என்ன போடணும், 2 of x+4ன்னு இருக்கா. சரி, நம்ம இனி இதில் வந்து இது என்ன மெத்தட், இதில் இருக்குது f of x. f of x கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, x². f of x என்ன கொடுத்துருக்காங்க, x². அப்போ x இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது, 2x+4. x²னா இது மொத்தத்துக்கு என்ன செய்யும், ஸ்கொயர் வேணும். ஏன்னா இது மொத்தமாகவே ஸ்கொயர் தான். நம்ம இந்த ஸ்கொயரை வந்து 2 ஸ்கொயருக்கு 4 வரும். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், x+4 the whole square எழுதிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 2. நம்ம ஈக்குவேஷன் 1லேயும் 2லேயும் நமக்கு ஆன்சர் என்ன மாதிரி ஒன்று போல் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2ல் இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவல். ஸோ நம்ம கொஸ்டினில் நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அதை எழுதிக்கலாம். f of g of h is equal to f of g of h. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் ஒன் பார்ப்போமா. சரி, அடுத்து தேர்ட் ஒன் பார்ப்போம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளதை கண்டுபிடிச்சிக்கிடலாம். f of g of h. ஃபர்ஸ்ட் நம்ம f of g கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படி எழுதலாம், f of g of xன்னு எடுத்து எழுதிக்கலாம். f of g of xக்கு வேல்யூ என்ன, x². அடுத்து இதை என்ன எழுதணும், f of x இருக்கா. f of x என்னது, x-4. x இருக்க இடத்துல என்ன இருக்குது, நமக்கு x² இருக்குது. f of x இருக்க இடத்துல x² இருக்குது. அப்புறம் நம்ம x² -4 போட்டுக்கலாம். அடுத்து f of g of h. இதை எந்த மாதிரி எழுதணும், f of h of xன்னு எடுத்து எழுதிக்கலாம். சரி, இப்போ h of xக்கு வேல்யூ என்ன, 3x - 5. 3x - 5. நமக்கு f of g வந்து நம்ம இது வந்து f of g வரும். f of g நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது, x² -4. ஆனால் நமக்கு x இருக்க இடத்துல என்ன இருக்குது, 3x - 5. இப்போ எழுதிக்கோங்க 3x - 5 the whole square. ஏன்னா இது ஃபுல்லாகவே x இருக்க இடத்துல -4. இது 1. இது லெஃப்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து ரைட் சைட் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட் சைடு f of g of h. நம்ம ஃபர்ஸ்ட் இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், g of h of x கண்டுபிடிச்சிக்கலாம். g of h of xக்கு வேல்யூ என்ன, 3x - 5. இதை நம்ம g of x-ஆக கன்சிடர் பண்ணணும். g of x x² கொடுத்துருக்காங்க. x இருக்க இடத்துல நமக்கு 3x - 5 இருக்குது. the whole square போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து f of g of h. f of g of h கண்டுபிடிக்கணும். அப்போ f of g of h நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3x - 5 the whole square. இனி நமக்கு f of xக்கு வேல்யூ என்ன, x - 4. x இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 3x - 5 the whole square இருக்குது, -4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1லேயும் 2லேயும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 படி நம்ம ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ எழுதிக்கலாம் f of g of h is equal to f of g of h. ஹென்ஸ் ப்ரூவ். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.